தமிழ் கடவுள் முருகனுக்கு பலவிதமான விரதங்களில் முக்கிய விரதமா கருதப்படுவது சஷ்டி விரதம். இந்த விரதம் ஆண்டுக்கு ஒரு முறையா 6 நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு 7வது நாளா சூரசம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம். இந்த சூரசம்ஹாரம் பத்தி பலவித கதைகள் உலாவி வந்தாலும் இன்றளவும் முருகர் பக்தர்களால நம்பப்படுவது சூரபத்மனான அரக்கன் கடுமையான தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வரத்தை வாங்குறாரு. அப்படி வரம் வாங்கிய சூரபத்மன் வரம் வாங்கின பிறகு தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். மேலோகம், கீழோகம், பாதாள லோகம் அப்படிங்கிற 3 லோகத்துல உள்ள மக்களையும் சூரபத்மன் கொடுமைக்கு உள்ளாக்கி அவங்கள சித்திரவதை செய்யறாரு. இத பார்த்துட்டு இருக்க தேவர்கள் சிவபெருமான் மற்றும் பலரிடமும் முறையிடுறாங்க. ஆனா யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு வரம் பெற்ற சூரபத்மன் 3 லோக மக்களுக்கும் அதிபயங்கர கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் தொடர்ந்து கொடுக்கிறாரு. சூரபத்மனுக்கு சிவபெருமான் வழங்கிய இந்த வரத்துல சிவபெருமானோட வாரிசாலதான் இந்த சூரபத்மன் அழிக்கப்படுவார் என்கிறது இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சிவன் மற்றும் பார்வதியின் இளைய மகனான தமிழ் கடவுள் முருகன் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் முருகன் கிட்ட போய் முறையிடுறாங்க. பொறுமை காத்த முருகன் சூரபத்மனின் கொடுமைகளை பார்த்து தனது தாயாரான பார்வதி கிட்ட போய் சூரபத்மனை அழிப்பதற்கான ஆசீர்வாதம் வாங்குறாரு. சிவபெருமானின் மனைவியும் மற்றும் முருகனின் தாயாருமான பார்வதி முருகன் கிட்ட பலவித சக்திகள் அடங்கிய வேலை வழங்குறாங்க. இதை பெற்ற முருகன் சூரபத்மனை வதம் செஞ்சு 2 பாகங்களா பிரிச்சு ஒன்ன மயிலாகவும் இன்னொன்ற சேவலாகவும் பாவிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட வரலாறாகிய சூரபத்மனை அழிச்ச கதையதான் நம்ம 6 நாட்கள் சஷ்டி விரதமா கடைபிடித்து 7வது நாள் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். பலவித விரத முறைகள்ல சஷ்டி இருக்கும் பொழுது சூரசம்ஹாரம் முடிந்து 2 மாதங்கள் கழித்து ஆரம்பமாகிற தைப்பூச விரதத்திற்கு முருகர் பக்தர்கள் கோடி என்று கூறலாம். அதுலயும் 48 நாட்கள் ஒரு மண்டலம் கடைபிடிக்கிற இந்த தைப்பூச விரதத்திற்கு பல விதிகள் மற்றும் கோட்பாடுகள் இருக்கிறதுக்கு இடையில இதை கடைபிடிக்கிறதுனால தலைவிதியே தலைகீழா மாறிடும்னு சொல்லலாம். அப்படி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் ஆரம்பமான தைப்பூச விரதம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் முடிவுள்ள தைப்பூச விரதம் முடிவடைகிறது. தைப்பூச விரதம் இருக்கிறவங்க 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் கடுமையா விரதம் இருந்து அசைவ உணவுகள் சாப்பிடாம காலையிலும் மாலையிலும் முருகனை தொழுது திருநீரு அணிந்து கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், திருப்புகழ் இந்த மாதிரி ஆன்மீக கவசங்களை முருகனை நினைத்து துதிக்கணும். நாற்பத்தி 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரத நாளான முதல் நாளிலிருந்து விரதம் இருக்க முடியாதவங்க ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பிச்சு பிப்ரவரி 11 வரை 21 நாட்கள் கடுமையாக விரதம் இருங்க. இப்படி நினைத்ததை நிறைவேற்றும் இந்த தைப்பூச விரதத்தை கடுமையா கடைபிடிச்சு நிலை தடுமாறாம தைப்பூசத்தை முடிக்கணும். தமிழ் கடவுள் முருகனுக்கு இருக்கிற விரதத்துல சஷ்டியை தாண்டி தைப்பூசத்திற்கு விரதம் கடைபிடிக்கும் பக்தர்கள் கோடி இருக்கும் பட்சத்துல இந்த ஆண்டு கடைபிடிக்கும் தைப்பூச விரதத்தை கவனமா கடைபிடிச்சு எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகனோட அருளையும் ஆசியையும் முழுமையா பெறுங்க.